ஜெபிப்போம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய வேடனுடைய கண்ணைக்கும் பாழாக்கும் கொலைநோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் இவனை மூடுவார். அவர் சட்டைகள் கீழ் அடைக்கலம் புகுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஆண்டவரே, இந்த வாக்கின்படியே எங்களை நடத்துகிறீர், நடத்தப் போகிறீர், காக்கிறீர், காத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தப்புவிக்கிறீர், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர். தப்புவித்தார், அதற்காக ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்தீர், எல்லா பலவீனங்களும் நீக்கி போட்டீர். போக்கிலும் மரத்திலும் தெய்வீக பிரசனம் இருந்தது. தேவைகள் எல்லாவற்றிலும் நீரே போதுமானவராக இருந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட முதலாவது என்னுடைய ராஜ்யத்தில் அவருடைய நீதியம் தேடும்படியான கிருபையை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எனக்கு எழுப்பித்தார். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்ற நம்முடைய அன்பின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் 1/2 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு தார். ஆண்டவரே, உம்மோடு கூட உறவாடி உங்களுடைய வேத வசனத்தை தியானித்து ஜெபிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்த தந்த எங்களை நீர் வேலையடைத்து காத்துக்கொள்ளும். யோபுவின் வீட்டை வேலையடைத்தது போல எங்களை வேலையடைத்து காத்துக்கொள்ளும். எந்த விக்கனங்களும், எந்த வியாதிகளும், எந்த பலவீனங்களும் வராதபடி எந்தவன் காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடைக்கலமே உமது அடிமை நானே என்ற பாடலை நாம் பாடுவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசிலாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செயல் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே, நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. ஓ அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்டு என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்டு என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கைகளை உயர்த்தி. கர்த்தருடைய செய்கைகள் பெரியது, அவருடைய திட்டங்கள் மகத்துவமானது, அவருடைய நியாயங்கள் என்றும் நிலை நிற்கும். நம்மை தேற்றுகிறவர் மாத்திரமல்ல,
கரம் பற்றி நடக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை குணமாக்குறவரும் கர்த்தர் தான். குழியில் விழாதபடி காக்கிறவரும் கர்த்தர். குழியில் இறங்காதபடி தூக்கி விடுகிறவரும் கர்த்தர். தேவைகளை சந்திக்கிறவரும் கர்த்தர். எல்லா வியாதிகளையும் நீக்கிறவர் கர்த்தர். அது நம்மாலே உண்டான வியாதியாக இருக்கலாம், அல்லது பிசாசானவனாலே உண்டான வியாதியாக இருக்கலாம். எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து இயேசு. சொல்லுங்க, எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து யெகோவா ரஃபா. சொல்லுங்க, எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து எங்கள் பரிசுத்த ஆவியானவர். எங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற எங்கள் ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர். ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது ஒரு புதிய பலன் அடைவோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள் வாங்க. அந்த புதிய பலன், ஏன்னா நாங்கள் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறோம். ஆவியில், ஆத்துமத்தில், சரீரத்தில் பலவீனம். பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாக விளங்கணும்னா ஆவியானவர் இறங்கி வரணும். வாங்க ஆண்டவரே, ப்ளீஸ் கம். அபிஷேகிங்கப்பா. வறுமையில் வாடுகிறோம். என் கைகளில் கொஞ்சம் தான் இருக்கு. குறைவுகள் ஜாஸ்தியாக இருக்கு. மழை போல பிரச்சனைகள் இருக்கு, தேவைகள் இருக்கு. விசுவாசமோ கொஞ்சம் இருக்கு. இந்த கொஞ்சம் விசுவாசத்தோட மழை அளவு தனையான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கர்த்தர் உண்டு பண்ணி தருவீரா. இன்றைக்கு கூட தேர்வு, ரிசல்ட் இவற்றுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெயம் கர்த்தரால் வரட்டும். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாசல்கள் திறக்கப்படட்டும். அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வாழட்டும். திருமணம் நடக்கட்டும். கவலைப்படாதீங்க. ஈசாக்குக்கு திருமணத்தை நடத்தி வைத்த கர்த்தர், ஆபிரகாமின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ரெபேக்காளை கொடுத்தவர் இருக்கிறார். ரெபேக்காளைக்கு ஈசாக்கை கொடுத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எலியேசரின் தேவன் அவர். நேர்வழியாய் நடத்துவார். மரண இருள் கவலைப்படாதீங்க. நம்ம தீபத்தை ஒருபோதும் அணைய விட மாட்டார். எத்தனையோ வரட்டும், அவர் நினைத்திருக்கிற வரைக்கும், நம்மிலே அவருடைய திட்டம் நிறைவேறும் வரைக்கும் இந்த தீபம் அணைந்து போகாதபடி காத்து நடத்துவார். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். பொருளாதார தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும். உடைந்த எறும்புகள் எல்லாம் ஒன்றிடையட்டும். மூளை மண்டலங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி அந்த ஸ்ட்ரோக் எல்லாம் சரியாகட்டும். பேச முடியாதும் நடக்க முடியாதும் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சிறுநீரம் குணமடையட்டும். கட்டிகள் மறையட்டும். கேன்சராக இருக்குமோ, இந்த ரிசல்ட் எப்படி வருமோ, கவலையப்படாதீங்க. அது ஒன்றுமில்லை என்று வரும். இப்போது சாட்சியாக இருப்பீங்க. கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் போதும். கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும். மழையை பார்த்து அதோடு கூட பேசி ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை பெற்றுக்கொள்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது இன்றே நடக்கும். பிசாசு இயேசுவின் ரத்தத்தினால ஓடிப்போ. பிசாசு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால ஓடிப்போ. பிசாசு இயேசுவின் ரத்தத்தினால ஓடிப்போ. எல்லா துதி கனமையும் உமக்கு சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களாலே கூடுமான வரைக்கும் இது ஒரு அழைப்பு, ஊழியத்திற்கான அழைப்பு. நீங்களும் இந்த ஊழியத்தில் பங்கு பெற்று எப்படியாவது ஜனங்களை அரை மணி நேரமாவது ஜெபிக்க உற்சாகப்படுத்துங்க. இதுதான் நீங்கள் நம்முடைய ஆண்டவருக்கு நாம் செய்கிற ஒரு பெரிய ஒரு நன்றி. தேங்க்ஸ்.
அவர் நமக்கு செய்தது எல்லாவற்றுக்கும் ஒரு நன்றி செலுத்தணும்னா, நன்றி உணர்வோடு கூட நம்ம வாழணும்னா அல்லது வாழப்போகிறோம்னா நாம் செய்ய வேண்டிய விஷயம் யாராவது ஒரு ஜெபிக்க ஒரு 1/2 மணி நேரமாவது இது வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கிற நம்மோடு கூட இணைந்து கொள்ளட்டும். நல்லது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவளோடு கூட பேசி கொஞ்சமாவது ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சமாவது வேதத்தை வாசிங்க. ஒரு 1/2 மணி நேரமாக ஆண்டவர் பாதத்தில் உட்காந்துருங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தர் தீர்வு கொடுப்பார் என்று நீங்கள் ஒவ்வொருவருக்கு சொல்லுங்கள். தயவு செய்து இது உங்களோடு கூட நிறுத்த வேண்டாம். எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்தது. பெரம்பூர்லேருந்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அநேக அதர் ரிலீஜன் நர்ஸஸ்க்கெல்லாம் அனுப்புகிறோம். அவங்கள டெய்லி மார்னிங் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கர்த்தர் அந்த சகோதரியை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய இந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இப்படி அநேகர் இடத்துல பேசும்போதெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் காலையிலே இந்த பதிவுகள் எல்லாவற்றையும் ஃபார்வர்ட் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம்னு சொன்னாங்க. தயவுசெய்து அதை விட்டு விடாதீங்க. தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நேற்று கூட நம்ம அது எவ்வளவு ஆச்சரியமான அற்புதங்களை நேற்று கொண்டு வந்திருக்கோம் என்று எனக்கு தெரியும். கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே போதும். ஆண்டவர் பெரும் காற்று அவர் அதட்டி அக்கறை சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அழிவிலிருந்து மீட்டு, சாவிலிருந்து மீட்டு, ஆழ் பள்ளத்தாக்கிலிருந்து எடுத்து நம்மை கொண்டு போக அவர் நம் அருகிலே இருக்கிறார் என்ற செய்தி மிகவும் அநேகருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். சரி, இன்றைக்கு நீங்கள் அதை செய்வீங்கன்னு நம்புகிறேன். நாம் எல்லாரும் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோன்னா, நம்ம ஆயத்தப்படுவதோடு மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் என்னுடைய மோட்டோ. 2014ஆம் ஆண்டு ஒரு ஊழியத்தின் ஆரம்ப தலைப்பு நான் அப்படி தான் வச்சேன். என்னுடைய மீட்டிங்ஸில், என்னுடைய பப்ளிக் மீட்டிங்ஸ்லாம் ஆயத்தப்படுத்து, நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து என்றால் ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அல்லது நாம் ஆண்டவரிடத்தில் போகிற நாட்கள் சீக்கிரத்தில் உலகம் அழிய போகிறது என்ற ஒரு உணர்வோடு கூட அதை நான் சொன்னேன். சரி, இன்றைக்கு மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்ளட்டும். மத்தேயு 7:7 அது உங்களுக்கு தெரியும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 14:14 அப்படின்னா 14:14 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் வியாதிஸ்தர்களாயிருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது நம்ம டெய்லி சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் மனதுருகி அவருடைய கம்பேஷன், அந்த துருக்கம் என்பதை எப்படி நீங்கள் விளங்கி கொள்ளலாம்? ஏன்னா அதுதான் நான் ரொம்ப பேசணும்னு விரும்புகிறேன். அதாவது ஒருத்தர் மேலே அவ்வளோ பரிதாபப்படுகிறோம் இல்லை, ஒருத்தருடைய நிலையில் நாம் போய் இருந்து பார்க்கிறோம், அவங்க பாடுகளிலே நம்மை பொருத்தி பார்க்கிறோம். அதுதான் கம்பேஷன். எப்படியாவது அந்த நிலையிலேருந்து அவங்க வெளியே வந்துடணும். சாவிலிருந்து, வியாதியிலிருந்து, கடனிலிருந்து, துன்பத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, தோல்வியிலிருந்து, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே அந்த மனதுருக்கம் அப்படியே வரணும். அதுதான் ஆண்டவருக்குள் இருந்த மனதுருக்கம். நிறைய ஊழியக்காரர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ அவங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உள்ளூர தங்களை நினைத்து கொண்டு
அதோடு கூட நம்ம இணைத்து கொண்டு ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. அதே போல் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் மனதுருகினார். சரி, 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டு, எதை கேட்டு? இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். எதை கேட்டு? என்னது? அதை கேட்டு. சரி, அதுக்கு முந்தி வசனம், அவருடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். யார் அடக்கம் பண்ணி அந்த சங்கதியை இயேசுவிடத்தில் சொன்னாங்க? எப்பவுமே வேதத்தை வாசிக்கிற பொழுது அந்த தொடர்ச்சியாக வாசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். முன்னே பின்னே முழுவதுமாக வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சங்கதி? யோவான் ஸ்நானகனை சிறை சேதம் பண்ணி அவன் தலையை கொண்டு வந்து அங்கே அரண்மனையில், அது ஒரு க்ரூயலான ஒரு மர்டர். அது யோவான் ஸ்நானகன் ஒரு ப்ராஸ்டிடியூஷனை, அந்த ராஜாவுடைய ப்ராஸ்டிடியூஷனை அவர் பகிரங்கமாய் குற்றச்சாட்டுறதுனால அவருக்கு ஏற்பட்ட நிலைமை அது. சரி, அது விட்டுருங்க. யார் இந்த யோவான் ஸ்நானகன்? இயேசுவுக்கு நெருங்கின உறவு. இயேசுவுக்கும் அவருக்கும் 6 மாதம்தான் வித்தியாசம். இயேசு சாமிக்கு அன்னமுறை வேணும். அன்னமுறையோ தெரியல, நீங்கள் அதை கண்டுபிடிங்க. என்ன முறை வேணும்னா, எலிசபெத்து என்ன முறைன்னு தெரியல. இது நமக்கு உள்ள சில காரியங்கள் தோணுது பாருங்களேன். இதுதான் ஆவியானவர் நம்மோடு கூட இயல்பாக பேசுகிற விஷயம். நான் கூட சில நேரங்களில் சில காரியங்கள் யோசிப்பேன். யோசிக்கும் பொழுதே ஆண்டவர் இதை பேசாதன்றுவார். சில காரியங்கள் யோசிக்காமல் இருப்பேன். திடீரென அந்த வார்த்தை வரும், இதை பற்றி பேசுன்னுவார். அப்பொழுது நான் பேசுவேன். இப்போது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் எனக்குள்ளே வந்துருச்சு. இயேசுவுக்கு யோவான் ஸ்நானகன் என்ன உறவு? ஆனால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவர் ஊழியத்தை முதலாவது ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவருடைய ஊழியமே ரொம்ப வித்தியாசமான ஊழியம், எலியாவின் ஊழியம் போலவே இருந்தது. வனாந்தரத்தில் இருந்து விரியன் பாம்பன் குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வழகை காட்டினவன் யார் என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு, ஈவன் பேதுருவின் ஃபேமிலியே அவங்களுக்கு சீடராக இருந்தார்கள். ஒரு புதிய ரெஃபர்மேஷன் யோவான் ஸ்நானகன் காலத்தில் உண்டாயிற்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவருக்கும் கான்ஃபரன்ஸ் நடக்குது. யாருக்கும்? பிலிப்பின் மனைவியாக ஏரோதியாள் நிமித்தம் அப்படின்னு சொல்லி இங்கே வருது. ஏரோது, அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபரன்டேஷன் வருது. அந்த கான்ஃபரன்டேஷனில் ஏரோதியாள் என்ன செய்கிறா? இங்கே யோவான் ஸ்நானகனுடைய தலையை மர்டர் பண்ணி, வெட்டி, பீஹெட் பண்ணி, துண்டித்து அதை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணுறார். அது அவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துதான். யாருக்கு? ராஜா துக்கம் அடைந்தான் ஆகிலும் ஆணையின் நிமித்தம், பந்தியில் கூட இருந்தவள் நிமித்தம் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவல் கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ண வைத்தான். இவ்வளவு காரியத்தை நான் ஏன் எடுத்து பேசுகிறேன்னா, நான் யோவானை குறித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு குறிப்பு அதில் இருந்தாலும், யோவான் எப்படி ஜீவனை விட்டார், எதற்காக? நீதிக்காக, பரிசுத்தத்திற்காக,
நியாயத்திற்காக, சன்மார்க்கமான வழிக்காக. அங்கே ஒரு மாதிரியான அந்த 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 விபச்சார ஆவி அங்கே இருக்கக்கூடாது, விபச்சாரம் இருக்கக்கூடாது, அது கரைப்படாத இடமாக இருக்கணும் என்று தைரியமாக கேட்டார் என்பது அது ஒரு புறம் இருக்கட்டும். நான் இன்றைக்கு ஆவியானவர் சொன்ன விஷயம்னா, கொலை செய்யப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவின் மனநிலை எப்படி இருந்திருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறோம், அவர் ரொம்ப கம்பேஷனேட்டாக மக்களை பார்த்தாருன்ட்டு. இயேசு யோவான் இறந்து போனார் என்ற செய்தி கேட்டவுடனே அவருடைய நிலைமை எப்படி? முதலாவது நிச்சயம் உள்ளத்தில் ஒரு பெரிய, ஏன்னா தான் ஆடலாலும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்க, நெருங்கின உறவு. ஆவியில் 2 பேரும் இணைக்கப்பட்டிருந்தாங்க. யோவான் ஸ்நானகன் தான் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். குழந்தையாக இருக்கும் பொழுதே வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பால் தொழிற்று என்று சொல்லி இருவருக்கும் அவ்வளவுப்பட்ட ஒரு உறவு. உன் பாதரட்சின் வாழை அவிழ்ப்பதற்கூட நான் தகுதியற்றவன், நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து கூட யோவானை குறித்து அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அல்லது ஒரு சர்டிஃபிகேட் என்னன்னா, ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிலே இவனை போல ஒருவனும் இல்லை. தீர்க்கதரிசிகளிலே அப்படின்னு இருக்குமான்னு தெரியல, பட் இவனை போல ஒரு என்டையர் பைபிளில் அவர் சொல்கிறாரு. இயேசு சொன்ன வார்த்தை இது. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்வாரா? இல்லை. ஸ்திரீகளிலே பிறந்தவர்களில் இவரை போல ஒருவரும் இல்லை என்று சொல்ல அளவுக்கு 2 பேருக்குள்ள அவ்வளவு ஒரு உறவு இருந்தது. இறந்த பிறகு இயேசு துடித்திருப்பார். அதனால தான் அவர் அழுவதற்காக இல்லை, ஆறுதல் தேடி அல்லது தன்னுடைய வியாகுலத்தை வெளிப்படுத்த அல்லது தாம் பிதாவிடத்தில் போய் இந்த மரணம் ஏன், இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மரணம் இந்த சின்ன வயசில் ஏன் ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த வசனத்தை பாருங்கள், 13ஆம் வசனத்தில் அவர் படகுல ஏறி பயந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்தா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி எஸ்கேப் ஆனார். அடுத்த டார்கெட் ஒருவேளை நாம இருக்க முடியுமோ, நம்மை போற்றுவாங்களோ என்ற ஒரு பயம், அச்சமும் மறுபக்கம். இன்னொரு பக்கம் நண்பனை இழந்துட்டோம், உறவின் ரொம்ப இரத்தத்தில் இணைந்த ஒரு உறவை இழக்க கொடுத்துட்டோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நான் கொஞ்சம் நிறுத்தி, என் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், கரிசனையுள்ளவர், ஆதரவுள்ளவர் என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ள சமயம் வாய்க்கும்னா எமோஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதை பற்றி ஒரு சீரீஸாக 1 வீக் நாம் எடுக்கலாம். அவர் மனதுருகினார். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தனியே போனார். மனசில் அவ்வளவு அழுத்தமும் அவ்வளவு கேள்வியும், ஆண்டவரிடத்தில் கர்த்தரிடத்தில் அவ்வளவு வேட்கையோடு கூட அவர் தனியே போனார். அவர் அழுதார், அவர் கவலைப்பட்டார், அவர் கோபப்பட்டார். நீங்கள் அவர் எமோஷன்லாம் பாருங்கள். அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். நிறைய வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்ல முடியும். வசனத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு அனுப்புங்க. அவர் எங்கே சோர்வடைந்தார், எங்கே வேதனைப்பட்டார், எங்கே வியாகுலப்பட்டார், எங்கே மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டாடினார். அப்புறம் வேற என்ன சொல்லுங்கள்,
எங்கே சந்தோஷமாக இருந்தார்? எங்கே யாருக்கு மனதுருகினார்? லாசருவின் கல்லறையில் எப்படி கதறி அழுதார்? எருசலேம் தேவாலயத்தை பார்த்து எப்படி கண்ணீர் விட்டார்? எவ்வளவு கோபப்பட்டார்? இதை ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு எடுப்போம். நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் பிரதிபலிக்கிறார். அவர் தெய்வகுமாரனாக இருந்தாலும் மனுஷகுமாரனாக இருந்து எல்லா நமக்கு ஏற்படுகிற இயல்பான எல்லா சுவாபங்களையும் உடையவராக இருந்தார். அதனால தான் இங்கே யோவானுக்காக அவர் தனியே போய் இரவு முழுவதும் கண்ணீரோடு கூட, நான் அதான் நினைக்கிறேன், நான் அதான் புரிந்து கொள்கிறேன், அந்த சீக்வன்ஸை வச்சு நான் புரிந்து கொள்கிறேன், அந்த சுச்சுவேஷன் வச்சு புரிந்து கொள்கிறேன். நிச்சயம் அழுகிறதுக்கு இடம் தேடி தனியே போய் அழுது கண்ணீரோடு கூட தகப்பனிடத்தில் அவர் முறையிட்டிருப்பார். அதன் பிறகு அவ்வளோதான், ஒரு கண்ணீர் முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். அதோடு கூட திரும்ப ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு கால்நடையாக அவரிடத்தில் திரும்பி வந்தார்கள். வந்தவர்களிடத்தில் ஜனங்கள் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சுகமாக்கினார். 2வது பாயிண்ட், அவர் மனதுருகினாலே நாம் சுகமாவோம். நம்ம மேலே பரிதாபப்பட்டாலே நாம் சுகமாவோம். நம்ம மேலே பிட்டி அவருக்கு வந்தாலே நம்ம பர்ஃபெக்டாக மாறிடும். இதுதான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு காலையில் கொடுக்குற தெய்வ செய்தி. அவர் கருணையோடு பார்த்தாலே நம்முடைய கவலைகள் எல்லாம் கலைஞ்சு போயிடும். அவர் அப்படிப்பட்டவர் தான். அப்படிப்பட்டு தான் மனதுருக்கமுள்ளவராய் அவர் சுற்றி திரிந்தார். இன்றைக்கி நீங்கள் எந்த மாதிரி வியாதியில், எந்த மாதிரி வேதனையில், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை ஆண்டவரை தேடி கொண்டு இருக்கிறீங்களோ, தேடி வந்தீங்களோ தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு விடை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க அவர் பிரியமாக இருக்கிறார். சாயங்காலமான போது, ஒருவேளை காலையிலிருந்து சாயந்தரமான போது, அவருடைய சீஷல் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமத்திற்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை வாங்கி கொள்ளும்படி அனுப்பிவிடுங்கள் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே கொடுங்கள். இயேசுவிடத்தில் வந்துட்டா இல்லை என்ற வார்த்தையே அவரிடத்தில் இல்லை. இதுதான் நான் புரிஞ்சுக்கொண்ட விஷயம். நாம் நிறைய நேரம் இந்த அற்புதங்களை பற்றி சிந்தித்து அதனால தான் இன்றைக்கி கூட நான் நிறைய ஆய்வு பண்ணி நம்ம பேசினதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஆவியானவர் ரிப்பீட் பண்ண வைக்கக்கூடாது. இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிற உண்மை என்னன்னா, அவரை தேடி வந்தவங்களை அவர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். அனுப்பினதாக சரித்திரம் இல்லை. அவங்க சீடர் சொல்கிறாங்க அனுப்புங்க, நோ, அனுப்பாதீங்க, வெறுமையாக அனுப்பாதீங்க. அவங்க தேவை என்னையோ அதை கொடுத்து தான் அனுப்பணும். அவங்களுக்கு வியாதி குணமாகணும்னா வியாதி குணமாக்கப்படணும். அவங்களுக்கு ஏதோ குறைவு இருக்கா, குறைவு நிறைவாக்கணும். அவங்களுக்கு திருமணம் ஆகலையா, திருமணம் நடக்கணும். நான் புரிந்து கொண்ட வகையில் ஆண்டவரை தேடி எத்தனையோ தேவைகளோடு கூட நாம் வருகிறோம். காலையில் ஒரு பிஸ்னஸ்க்காக வருகிறோம், ஒரு உடல் உறுப்பு செயலிழப்புக்காக வருகிறோம், அல்லது சுகமாக வேண்டும் என்று வருகிறோம், வறுமை நீங்க வருகிறோம், காலையிலேருந்து மாலை வரைக்கும் செபிக்கிறோம். அப்படி இருக்கிற சமயத்தில் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? எந்த சூழ்நிலையிலும் அவர் அப்படி சொன்னதே கிடையாது. அவர் என்டையர் மினிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து போவாருங்க. அவரிடத்தில் வந்தவர்களை போயிட்டு நாளைக்கு வாங்க பார்க்கலாம். இல்லை என்னால் செய்ய முடியாதுப்பா உனக்கு, இல்லை நடந்ததே இல்லை. ஆனால் ஒரு காரியம் நடந்தது. என்ன காரணம்னா
அவர்களுடைய அவ்விசுவாசத்தினாலே அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே அற்புதம் செய்ய முடியவில்லை என்ற வார்த்தை இருக்கிறதே தவிர, அவரை தேடி நம்பி வந்தவங்க ரொம்ப வெகுளியாக அப்படி கமிட் பண்ணி சரண்டர் பண்ணி அவரிடத்தில் வந்தவங்களை இந்த வார்த்தை தான் நான் உங்களுக்கு இன்னும் ஆணித்தரமாக சொல்கிறேன். நீங்கள் அவர்கள் போக வேண்டியதில்லை. போக வேண்டியதில்லை. அவர்கள் போக வேண்டியதில்லை. நீங்கள் அவர்களுக்கு வேண்டியதை கொடுங்கள். அப்போ இவர் மனதில் ஒன்று விஷயம் இருக்குது, ஏதோ கொடுக்க போகிறார். அப்போது அங்கே அடுத்த வசனம், அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் இல்லாமல் வேறொன்றும் இல்லை, அவளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்போ இங்கே ஒரு பையன், ஏன்னா நம்ம மற்ற காஸ்பல்லையும் பாருங்கள், ஒரு பையன் 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்தான். இட் இஸ் வெரி லிட்டில் இன் த ஹேண்ட் ஆஃப் தட் லிட்டில் சைல்டு. அவன் கைகளில் இருந்த ஒரு கொஞ்சம், அதே கொஞ்சம் என் ஆண்டவர் கைகளிலே போகிற பொழுது ஆண்டவர் அதை பெரிதாக, அவர் அதை பெரிய லிட்டில் லாட்டாக மாற்றினார். அதுதான் ஆச்சரியம் இல்லை? எப்படி மாற்றினாருன்னா, அவர் கையிலிருந்து எடுத்து பிட்டு அவங்களுக்கு கொடுத்தார். சீடரில் போய் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிற பொழுது மல்டிபிள் ஆகிறது. நாம் பார்க்கும்படியாகவே அற்புதம் செய்வார். அதான் சொல்ல, ஒருவேளை நம்மக்கிட்ட கொஞ்சம் இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுப்பதில்லை. நான் அதை டைத் பற்றி சொல்லுவேன். விசுவாசம் இருந்தால் கொஞ்சம் இருந்தாலும், அல்லது உன் கைகளில் என்ன இருக்கோ எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு. ஆண்டவரே, என் பலவீனம் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. சாரி, என்னுடைய சுகவீனங்கள், என்னுடைய வியாதி, என்னுடைய குறைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கையில் ஒன்றும் இல்லை. ஆண்டவரத்தில் கொடுத்துருங்க. எல்லாவற்றும் பெருசாக திருப்தியாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் இந்த வார்த்தையோடு கூட நான் நிறுத்த விரும்புகிறேன். நாளைக்கு நாம் பார்க்கலாம். அதாவது அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவர் கைகளிலே கொடுத்துருங்க. நீங்கள் வைத்து சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமாக இருந்தாலும் அவர் கையில் கொடுங்க. அன்றைக்கி அந்த ஏழை விதவை சொன்னா, எங்கிட்ட கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், முதலாவது எனக்கு ஒன்று சுட்டு கொண்டு வா. எங்கிட்ட கொஞ்சம் எண்ணெய், சரி, எல்லா இடத்துலேருந்து பாத்திரங்களை வாங்கி வா. ஆண்டவர் செய்வதெல்லாம் மகத்தான காரியங்களை செய்வார். அவரிடத்தில் லிட்டில் கொடுத்தா அல்லாட் ஆக பெரிய மாற்றத்தை, அற்புதத்தை அவர் செய்வார். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் டோட்டலாக நம்மை சரண்டர் பண்ணி, இந்த பிள்ளை பாவம் வேறு வயதான பிள்ளைகளாக, ஒரு வயதுக்கு வந்த வாலிப பிள்ளையாக இருந்திருந்தா நிச்சயம் அவனுக்குள்ளதை கொடுத்துருக்க மாட்டான். பட் இந்த பிள்ளை தன்னிலம் கருதாமல் என் ஆண்டவருக்கு தேவை என்று சொன்ன பொழுது அதை அப்படியே கொடுத்தான். ஆனால் அவனுக்கு வந்தது என்ன தெரியுமா? அவன் கொண்டு வந்ததல்ல, ஆண்டவர் மிராக்கலா பரலோகத்திலிருந்து வந்த ஒரு அதிசய மன்னா, அப்பவும் பரலோகத்திலிருந்து வந்த அந்த மீன் தான் அவன் சாப்பிட்டான். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? அவன் வீட்டில் போய் சொல்லியிருப்பான், அம்மா நீங்கள் எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிங்க, அதை நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன். ஆண்டவர் அதை 5000 பேருக்கு மேலா, கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு அவர் போஷித்தார். நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம்மா, அப்படியே மல்டிபிள் ஆகுது, மிராக்கலாக மல்டிபிள் ஆகுது. அந்த அப்பத்தை தான் நான் சாப்பிட்டு வந்தேன், அந்த மீனை தான் நான் சாப்பிட்டு வந்தேன். எனக்கு பயங்கர சந்தோஷம். இப்படி ஒரு அதிசயத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. நான் கொண்டு போனது கொஞ்சம் தான், ஆனால் 20,000 பேர் சாப்பிட்டாங்க.
20,000 குறைய, அதாவது 5,000 புருஷர்கள்னா 5,000 பெண் பிள்ளைகள், அவளுடைய 2 குழந்தைகள்னா 20,000 அல்லது 10,000 பேர் அவங்க சாப்பிட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் கொஞ்சத்தை அவர் பெருக பண்ணுவார். கொஞ்சம் விசுவாசத்தை அவர் பெருக பண்ணுவார். கொஞ்சம் வருமானத்தை அவர் பெருக பண்ணுவார். கொஞ்சம் ஞானத்தை அவர் பெருக பண்ணுவார். நம்ம வேலையில் காணப்படுகிற கொஞ்சமாக நம்ம இருக்கிற நிலையை மாற்றி உயர்ந்த இடத்துல கொண்டு போய் அவர் கையில் வந்துச்சுன்னா மிராக்கிள் தான். ஒருவேளை நம்ம சொற்பமாக இருக்கலாம், வார்த்தை என்ன வேணால் போட்டுங்க, சொற்பமாக இருக்கலாம். அவர் கைகளில் அதை கொடுக்கும்போது நம்ம பிள்ளைகளையோ, நம்ம பேர பிள்ளைகளையோ, நம்ம பலவீன பிள்ளைகளையோ, நம்மளோட வியாதிஸ்தர்களையோ அவர் கையில் ஒப்படைக்கணும். ஆண்டவரை நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் தான் குணமாக்க முடியும், நீங்கள் தான் அதை சரி செய்ய முடியும், நீங்கள் தான் அந்த குறைவிலிருந்து எங்களை மாற்ற முடியும் என்று எப்பொழுது நம்ம முன் வருகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை அதிசயிக்கும்படியாக செய்வார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை நிரப்பினார்கள். எவ்வளோ பெரிய மிராக்கிள் பாருங்கள். புல் வெளியில் அவளை உட்கார வைத்து, அவளை பந்தியாக உட்கார வைத்து அவர்களுக்கு அந்த வானத்திலிருந்து வந்த அற்புதத்தை, அன்று எகிப்திலிருந்து வந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் சாப்பிட்டது போலவே மன்னாவும் இறைச்சியும் அவளுக்கு கொடுத்தார், பெருக்கி கொடுத்தார். ஆண்டவர் பெரியவருங்க, ஆண்டவர் பெரியவர். இன்னைக்கு கொஞ்சம் தான் வாழ்க்கையில் இருக்கு. அவர் கையில் வருகிற பொழுது மீதம் எடுக்க வைப்பார். மீதம் 12 எடுக்க வைப்பார். 12 கூடைகள் எடுக்க வைப்பார். நம் கண்கள் காணும். நேற்று நான் பேசும் பொழுதே இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்லன்னு எனக்கு கொஞ்சம் காலையில் யோசனையாக இருந்தது. ஏன்னா எப்பவுமே அந்த பிரசங்கத்தை நான் திரும்பவும் கேட்பேன். யோபுக்கு வந்த அந்த பெருங்காற்றில் அவன் ஒரு விசுவாச அறிக்கை செய்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அவர் இருக்கும் பொழுது நானும் உயிரோடு இருப்பேன். அவர் இருக்கும் பொழுது எனக்கு குறைவில்லை. இப்போ நான் இப்படி இருக்கிறேன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கைகளில் அதை வச்சுட்டா ஒன்றுமே நடக்காது. அதுதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லி அதான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் கைகளிலே அதை வச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் சரி, தேவையும் சரி, அல்லது எல்லா விதமான வேண்டுதலும் சரி, உங்கள் கைகளிலே வச்சு அதை மூடி ஐயோ 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 அப்படி நம்ம கலங்கி கொண்டிருந்தோம்னா ஒரு வித்தியாசமும் நமக்கு கிடையாது. இன்றைக்கி ஏன் நமக்கு கிடைக்கலன்னா, இதை எடுத்து நம்ம ஆண்டவர் கையில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த சிறுவன் அதில் வருத்தப்பட்டான் எங்கேயாவது ஒரு கையில் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு செய்வார், உனக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார், அநேகருக்கு செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த மிராக்கள் அவ்வளவு முக்கியமான ஒரு மிராக்கள். ஏன்னா உணவு அவ்வளோ முக்கியம். அது மாத்திரமல்ல, அந்த 15,000 என்பது அவ்வளவு பேரும், ஒரு 20,000 பேர் ஒரே இடத்துல ஒரு அற்புதத்தை கண்டாங்கன்னா அதுதான் அற்புதங்களிலே பெரிய அற்புதம் என்று நான் சொல்ல முடியும். இன்றைக்கு கூட இங்கே பார்க்கிற ஒவ்வொருவரும் ஒருத்தர் கூட பாக்கி இல்லாமல் இன்றைக்கி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் ஒரே ஒரு ஜெபந்தான். என் கையில் இருந்து, என் முதுகில் இருந்த சுமையை, என் மனதில் இருந்த பாரத்தை, என்னுடைய சிந்தையில் இருந்த அந்த கஷ்டத்தை ஆண்டவர் கையில் கொடுத்துட்றேன். அவர் அதை பார்த்துப்பார். அவர் தான் சொன்னார்ல, நான் மனதுருகிற தெய்வன், அவர் மனதுருகிறவர். நான் அவர்களை அனுப்ப போகிறதில்ல, அப்படி அனுப்ப போகிறதில்ல, வறுமையாய் அனுப்ப போகிறதில்ல அப்படின்னு ஒரு காஸ்பல் ரைட்டிங்கில் இருக்கும். வழியில் சோர்ந்து போவார்களே அப்படின்னு இருக்கும். நம்மை சோர்வடைய விட மாட்டார். நம்மை வறுமையாக அனுப்ப மாட்டார்.
இல்லை என்ற வார்த்தை ஆண்டவரிடத்தில், இன்னும் நான் இதை ஆணித்தரமாக சொல்கிறேன், இல்லை என்ற வார்த்தை ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன் கைகளிலே எங்களை கொடுக்கும் பொழுது எங்களை உயர்ந்த இடங்களில் அதிசயங்களாக மாற்றி வைக்கிற கிருபை உம்மகிடத்தில் உண்டு. பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது அவர்களை அதிசயங்களாக ஆச்சரியங்களாக மாற்றுகிறேன். எங்கள் பிஸ்னஸை கொடுக்கும் பொழுது அதில் பெரிய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் செய்கிறேன். எங்களுடைய வியாதிகளை கொடுக்கும் பொழுது எல்லாரையும் குணமாக்குறீர், ஒருத்தரை தவறாமல். எங்களுடைய கடனை கொடுக்கும் பொழுது அதை தீர்க்கிற கிருபையை கொடுத்து கடனெல்லாம் அடைக்கிற தயவை கொடுக்கிறேன். எப்படி வந்ததென்று தெரியாமல் வானத்தின் வாசல்களை திறந்து கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களோடும் எங்களுக்கு இருக்கிற பலவீனங்களாக மாற்றும், நோய்கள் மாற்றும், கேன்சர் மாற்றும், திருமணம் ஆகட்டும், வேலை கிடைக்கட்டும். ஆண்டவரே, நிறைய பேர் ஜெப குறிப்புகளை எழுதி கொண்டிருக்கிறார். வெளிநாட்டில், அயர்லாண்டில் நிறைய பேர். ஆண்டவரே, இன்னும் பலவிதமான டிப்ரெஷனில் இருக்கிற அன்பு சகோதரிகளை கர்த்தர் குணமாக்குவீராக. பரிபூர்ண ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும். கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். இழப்பில் இருக்கிற யோவானை போல இழந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆறுதல் கொடுப்பீராக. சமாதானத்தை தேவன் சமாதானத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.